ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இல்தில் இளம்பிறை போலும் வெயற்றனை நந்தி மகன்றனை ததரா ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடினான் போற்றுகின்றேனே கணபதி கார்பதாமே புந்தியில் வைத்தடி பாதம் போட்டுகின்றேனே புந்தியில் வைத்தடி பாதம் போட்டுகின்றேன் ததன ததறினா கணபதியே நல்ல எல்கோருவே கணபதியே நல்ல எல்கோருவே கனவிலையும் உன்னை ஆன்மாரவே கொடவையத்து நல்ல கணபதியா கணபதியா அருள் கொஞ்சரமே என்றும் உனைவாட வனமிருக்குகின்றவனுக்கு வாக்கில் வர நீயும் இடமிருக்குகின்ற கலைமகளே எனக்குதவ நீயும் கலைமகளே 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 அடியனாவில் வந்துதவா புலை மகளே புலை மகளே புத்திமதி எனக்கு அருள்வா எனக்கு அருள்வா பரமகளே 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 பரலோகமெல்லாம் ஆண்டவரே பரமகளே
மாலா செந்தூர்வடி வேல் முருகா வாடுகிறேன் நானும் உன்னை பலகாலம் உன்னை தோழுவே உன்னை தோழுவே நானும் உன்னை பலகாலம் உன்னை தொழுதே தேடுகிறேன் நானும் உன்னை தர்ஜன புவனும் ஒருவனே நானும் உன்னை குற்றங்குறை எனகிடாமல் கையில பிறந்த மகன் பிறந்த சுடரில் பிறந்தவனா செல்ல பிள்ளை சுடலையா ஆற்றங்கரை சுடலை மாடல் சுடலை மாடல் கதை பாட சுடலை மாடல் கதை பாட சுந்தரனை அருள் புரிவார் கதைகள் பாட சிவனிந்த பெருமாளா அரசமகன் தவசிநாத அண்ணாவி சிவனனைந்தோ பிரம்மபீடம் பிறந்தவளா அம்மையான பிரம்மசக்தி ஆத்தங்கரை சுடலை மாடலை அம்மையான பேச்சியம்மா சத்ராதி முண்டனோடு அருள் பாலித்திருக்குவாரே சுடலை மடம் கதை பாட கதை பாட சுந்தரனை அருள் புரிவார் சுந்தரனை அருள் புரிவார் சுடலை ஐயா சுடலை ஐயா சுடலை ஐயா சுந்தரனை அருள் புரிவார் சுந்தரனை அருள் புரிவார் நீரோடு நிலம் பெருகி வாழும் வையகமெல்லாம் பேரும் புகழும் கீர்த்தியும் பெற்ற ஆமா கீர்த்தி பெற்ற மாதம் மும்மாறி மழை பொழியும் வருடம் 30ஆம் பயிர் விளையும் அழகு திரு நாடு எந்த நாடு என்று கேட்டால் எந்த நாடுயா இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய நாடு எந்த நாடு தெரியுமா? எந்த நாடு? கீழ வீரவராகபுரம். ஆமா. இந்த இதிலே அருள்பாளா தாமிரபரணி ஆற்றா நதிக்கரை ஓரமாக ஆமா அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாரே அப்பன். ஊருக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அம்மை சந்தனமாரியோடு.
அரச மகன் தவசிநாதன் அண்ணாவி சிவனணைந்த பெருமாள் சிவனணைந்த பெருமாளோடு பிரம்மபீடத்திலே பிறந்தாலே அம்பிகை பிரம்மசக்தி பிரம்மசக்தியை கையிலே பிறந்து கனகபலாம் பெற்று அவனி பூலோகத்துக்கு பேசும் தெய்வமாக வந்த ஆத்தாங்கரை சுடலை மாடன் ஆமா அம்மையான பேச்சியோடு முண்டமாக பிறந்தானே சதுராபி முண்டன். ஆமா அழகாக பரிவார தெய்வங்களுக்கு இன்று ஆனி மாதம் ஆமா கடைசி வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு பூஜையானது அழகாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருக்கின்ற வேளையில் இந்த தருவாயில் யார் தோண்ட வேண்டும், யார் பிறக்க வேண்டும்? அந்த கையிலே பிறந்தானே அப்பன் ஆற்றாங்கரை சுடலை மாடன். ஆத்தாங்கரை சுடலை மாடன் வெள்ளக்கோயில் சுடலை மாடன் பிறக்க வேண்டும் அல்லவா? பிறக்க வேண்டும் அல்லவா? அவர் எங்கே பிறந்து வருகிறார் என்றால் எப்படி வருகிறார்? கையில நல்ல கையில பொண்ணு வெள்ளி கைலாயத்தில் அங்கு யாரெல்லாம் கொழுகு இருக்க பகவானும் பார்வதியும் பச்சைமாலுடன் லட்சுமி இந்திரநாசல் தீர இறையவன மறையவன வானவர்கள் நல்ல தானவர்கள் தவனாத நல்ல முனிவரல்ல 30 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் என்னடங்கும் பூரோட விருடகாந்த மாமுனியா அகஸ்தியரம் புலஸ்தியர அழகு கொம்பு மாமுனிவர் அகஸ்தியரம் புலஸ்தியர அழகு கொம்பு மாமுனிவர் சுடரோடு நாரதனா சோதி மார்க்கண்டையன் குழுவிரல் தோன்றியதோர் பொண்ணு வெள்ளி கைலாசமாமலையில் யாரெல்லாம் குழுவாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் இந்திரன் சந்திரன் இறையவன் மறையவன் நால்முகன் நல்முகன் கலைக்கோட்டு மகாமணியனோடு 30 கோடி தேவாதி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்களோடு கன்னடர் கும்பருடர் கரட காந்தவர்கள் அஷ்டதிக்குமாளர்கள் இருடிகள் தவமுனிகள் புறமுனிகள் நால்முகன் நல்முகன் கலைக்கோட்டு மகாமணிவனோடு ஆதியும் அந்தமில்லா அருள் பெரும் ஜோதியாக விளங்கும் தனிப்பெரும் கருணை உள்ளம் படைத்த ஆண்டவனாகிய சிவபெருமான் அம்மை உமையவள் ஆதிபராசக்தி பார்வதா தேவியோடு கைலாய மாமலையிலே கொலுவாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொலுவாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் தான் மட்டும் இருந்தார்களா? வேற யாரெல்லாம் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறான் நமோ நாராயணன் லட்சுமி பெண்ணாளோடு லட்சுமி தேவியோடு சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய பிரம்மலோக பட்டணத்திலே நால்முகனான பிரம்மன் கலைமகளோடு கொலுவாக அமராவதி பட்டணம் என்று சொல்லக்கூடிய தெய்வலோக பட்டணத்திலே தெய்வ இந்திரன் தெய்வ இந்திராணியோடு யமனோடு சாமலையால் ஒழுவாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த நால்முகனான பிரம்மனானவன் 14 உலகத்தை தான் படைத்தான். 14 உலகத்தை உண்டு செய்தான். எப்படி செய்தான்? எப்படி படைக்கிறான்? 1008 அண்டம், 108 பிண்டம், 264 புவனங்கள், புவனம் என்றும் அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாள உலகம் என்றும் என்றும்
ஈரேழு 14 லோகத்தை ஒன்று செய்தான். ஆமா, 14 உலகத்தை அதிலே ஓரறிவு முதல் 6 அறிவு ஜீவன் வரை படைத்திருக்கிறார். படைத்திருக்கிறார். ஓரறிவு என்று சொல்லக்கூடிய மரம் செடி கொடிகள் புல்பூண்டு தாவரங்களுக்கு ஓரறிவு. ஓரறிவு கொடுத்தார். இரண்டாவது அறிவாக ஆமா நிலத்திலே ஊர்ந்து செல்கின்றன கரையான எறும்புகள், அதற்கு 2 அறிவு. மூன்றாவது அறிவாக விண்ணிலே பறக்கும் அளவா பச்சை பறவைகள், நீரில வாழக்கூடிய மற்ற இனங்கள். நான்காவது அறிவாக விண்ணிலே பறக்கக்கூடிய பச்சை பறவைகள். ஐந்தாவது அறிவாக காட்டிலும் வீட்டிலும் வாழக்கூடிய மிருகங்களுக்கு 5 அறிவு. 5 அறிவு கொடுத்தார். ஆறாவது அறிவாக மனிதனை தான் படைத்தான். மனிதனை படைத்தான் அல்லவா? படைத்தார். இதை கண்டால் பார்வதி ஆண்டவன் சிவபெருமானை அழைத்து என்ன சொல்லுகிறாள்? வரங்கனு பகவானே, வரங்கனு பகவானே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளா. நாள் முதல் பிரம்மதேவன் படைத்து விட்ட மனுக்களுக்கு நாங்கள் படிகளுக்கு வேணுமையா. இறைத்து விட்ட மனுக்களுக்கு இறையனுக்கு வேணுமையா. இறையனுக்கு வேணுமையா. பகவானிடம் சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டாள். ஆண்டவன் சிவபெருமான் அம்மம்மா பார்வதி நான் படியளக்க போனுமான் நாளினல்ல திணையெடுத்து பகவானிடம் கொடுப்பாயம்மா பார்வதி கொடுப்பாயம்மா. மகாதேவன்கையில் தான் கூட பகவானும் கேட்ட போது பார்வதியால் ஏது செய்தால் நாளை நல்ல தினை மாறி நாளை நல்ல தினை மாறி நாளில் பகவானிடம் கொடுப்பாளம்மா. திணைவாரி உடையவனார் கை கொடுத்தாள் அம்மையான பார்வதியானவள் மரங்கா திணைகள் வாரி மகாதேவன் கையிலே கொடுத்த வேளையில் ஆண்டவனாக சிவபெருமான் சிவனார் திணை அமுதை வாங்கினார். திணை அமுதை வாங்கிய பகவான் காலை வாகனம் என்று சொல்லக்கூடிய வாகனத்தில் மீதில் ஏறி கரைக்கண்ணன் பகவான் அவனி பூலோக மக்களுக்கு நாமல் சென்று படியளக்க வேண்டும். படியமதை அளக்க வேண்டுமே என்பதாக மனதில் நினைத்த ஆண்டவனாகிய சிவனார் பார்வதா தேவி கொடுத்த நாளை தினையே வாரினார். ஆண்டவன் சிவபெருமான் படியளக்க வருகிறான். அந்த கைலாசம் விட்டு ஆண்டவனாகிய சிவபெருமான்
எப்படி வருகிறான் ஐயா? அவர் எப்படி வருகிறார்? காளை வாகனம் என்று சொல்லக்கூடிய ரிஷப வாகனத்தில் வீதியில் ஏறி கரைக்கண்ணன் பகவான் எப்படி வருகிறார்? எப்படி கைலாசம் விட்டல்லவோ கைலாசம் விட்டல்லவோ கருணசங்கி மலை கடந்து குண்டு விட்டு கும்பிட்டு விட்டு கொடியவனும் தான் கடந்து பலி படந்த மாலை பங்கினி தெருவோடு மாலை பாசி படந்த மாலை பங்கினி தெருவோடு மாலை சுட்டு வந்து மனக்கு மாலை செம்பகப்புக்கு மாலை மலையான மலை கடந்து வருவார ஆண்டவனும் அவனை நல்ல பூலோகத்தில் படைத்து விட்ட மனங்களுக்கு படியளக்க வேண்டும் என்று நல்ல தினைவாரி நாடுபடி பரமா நல்ல தினைகள் வாரி கை கொடுத்த உலகு நல்ல தினைவாரி உலகமடையல பாரா நல்ல தினைவாரி மனிதமெள்ளபடி இழந்த இன்னாருக்கு இன்னபடி ஈசனுமே படி இழந்த எல்லாருக்கு என்னபடி கல்லுக்குள்ள தேரை முதல் கற்கொலை பாலன் வரை முட்டைக்குள் குஞ்சு முதல் முக்கணனார் பகவான் ஆண்டவனாகிய சிவபெருமான் யானை முதல் 84 லட்ச சிவராசிகளுக்கும் ததனா ஆண்டவன் சிவபெருமான் அவனி பூலோகத்தில் வந்து ஈரம்பு யானை முதல் 84 லட்ச சிவராசிகள். ஆமா, சிவராஜிகள் கல்லுக்குள்ளே தேரை முதல் கற்குழி பாலன் வரை முட்டைநூல் குஞ்சி வரை மரம் செடி கொடிகள் புல்பூண்டு தாவரங்கள் அனைத்து உயிர்களுக்கும் ஒருவருக்கும் குறைவில்லாமல் இந்த நால்முகனான பிரம்மனானவன் படைத்தானே. படைத்த மனுக்களுக்கு அனைத்து உயிர்களுக்கும் ஆமா ஈசன் பகவான் ஒருவருக்கும் குறைவில்லாமல் அப்படி படியமதை அளந்து வருகிறான். இந்த உலகத்தில் உண்டான உயிர்களை சரி தன் உயிராக கருதி தன் உயிர் என்று நினைத்து ஆண்டவன் சிவபெருமான் யாருக்கும் ஒருவருக்கும் குறைவில்லாமல் ஈசன் பகவான் படியமதை அளந்து வந்து அழகாக படியளந்தான். ஆமா, படியளந்த பகவான் எங்கே வருகிறார்? எப்படி வருகிறார்? அவனி பூலோகம் தான் கடந்து கைலாசம் வருகிறார். ஆமா, கைலாச மாமலைக்கு வருகிறார். அப்படி கைலாச மாமலைக்கு வருகின்ற வேளையில் அம்மையான பார்வதியானவள் படியலுக்கு சென்ற பகவான் எப்போ வருவார் என்று எதிர்பார்த்து இருக்கிறாள். அப்படி எதிர்பார்த்து இருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவன் சிவபெருமானை கண்ட பார்வதியானவள் பார்வதா தேவியானவள் பகவானை எதிர்கொண்டுதான் அழைத்தார். வாருங்கள் ஐயா என்று அம்மையான பார்வதியானவள் என்ன பண்ணுகிறாள்? ஏது பண்ணுகிறாள்? பன்னீர் செம்பில் நல்ல ஜலங்கள் கோரி பணிவிடைகள் தான் முடித்தாள். தங்க நல்ல தலுகையிட்டாள்.
கலைப்பு தீர